ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாருமே ஆடிப்பட்டத்துக்கு தயாராகிருப்பீங்க. சிலர் விதைகள் விதைக்கவே ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த வருஷம் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நான் மாடி தோட்டத்துக்காக காசு கொடுத்து தக்காளி விதைகள் வாங்கினதே கிடையாது. நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தக்காளி விதைகள் தான் பயன்படுத்தியிருக்கேன். அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அறுவடை எடுத்திருக்கேன். இந்த ஆடிப்பட்டத்துக்கு நான் முதல் முறையாக ஆன்லைனில் தக்காளி விதைகள் வாங்கியிருக்கேன். நான் என்னோட மாடி தோட்டத்தில் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ண போகிறேன். லைபீரிய தக்காளி, அப்புறம் அது கூடவே ப்ரௌன் பெரி டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது இந்த விதைகள் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த புது விதமான தக்காளி விதைகள் விதைக்கிறதுக்கு நான் 2 விதமான மண்கலவை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சாதாரண தோட்டத்து மண் எடுத்திருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம், அது கூடவே கொக்கோபிட் கலந்து விதைச்சிருக்கேன். பார்ப்போம் நமக்கு எதில் ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொத்தவரங்காய், முள்ளங்கி, அப்புறம் 2 வெரைட்டியில் கத்திரிக்காய் சீட்ஸ் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்திட்டு செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்பி வைங்க. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால யாரெல்லாம் முதல்ல செல்ஃப் அட்ரஸ் கவர் அனுப்புறீங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன்.